கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவே அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசையினாலே அநேக பிரச்சனைக்குள்ளே தீமைக்குள்ளே சிக்கி தவிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போதும் என்கிற மனது இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் என்று. பிரியமானவர்களே, போதும் என்கிற மனது இல்லாததினாலே அநேக பிரச்சனையிலே தீமையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் விழுந்து போகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசைக்கு இடம் கொடுக்கிறோமா? பொருள் ஆசைக்கு இடம் கொடுக்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நம்ப வேண்டும். பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நம்முடைய கையிலே காசு இருந்தால் மாத்திரமே எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியும். ஒரு கடைக்கு போனால் கூட காசு கொடுத்தால் மாத்திரமே நாம் பொருட்களை வாங்கி வர முடியும். ஹல்லேலூயா. பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் பண ஆசை நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, நாம் செய்கிற வேலைகளை தொழில்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அதனால் வருகிற வருமானம் போதுமானது. நம்முடைய குடும்பத்தை நடத்த அது போதுமானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசையினாலே மற்றவர்களுடைய காரியங்களை இச்சித்து, மற்றவர்களுக்கு தீங்கு செய்து, மற்றவர்களுடைய வேலையை அபகரித்து, மற்றவர்களுடைய வீட்டை அபகரித்து, மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தீமையான காரியங்களை வருவித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது ஐஸ்வர்யவனாகிறதற்கு தீ பிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான் என்று. பிரியமானவர்களே, குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்கலாம் என்று நினைத்து தவறான காரியங்களை செய்யும் போது, லஞ்சம் வாங்கும் போது, பண ஆசையினாலே மற்றவருடைய காரியங்களை இச்சிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகும்போது அநேக தீமையிலே வேதனைகளிலே சிக்கிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற வேலையை தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க இடம் கொடுக்க வேண்டும். அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் நாம் போதும் என்று வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்க வேண்டும். நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நாம் எண்ண வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மை உருவாக்கிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மை நடத்துவார், நம்முடைய குடும்பத்தை நடத்துவார், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் மீது வைத்த விசுவாசத்தை நம்பிக்கையை நாம் இழக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசையினாலே இயேசு கிறிஸ்து மீது வைத்த நம்பிக்கை இழந்து போகிறார்கள். பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் பணத்தை சம்பாதிப்பதற்காக குறுக்கு வழியிலே தவறான காரியங்களை செய்து தீமைகளிலே சிக்கிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வையாமலும்
நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று வசனம் சொல்கிறது. ஆம்பிரியமானவர்களே, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை கொடுக்கிறவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன், வானத்தின் பல கனிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவன் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் அநேக தீமைகளிலே வேதனைகளிலே சிக்கிக் கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நிலையற்ற பணத்தின் மீது ஐஸ்வர்யத்தின் மீது ஒருபோதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நமக்கு பணத்தை கொடுக்கிற, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற, நன்மைகளை கொடுக்கிற தேவனையே சார்ந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை உற்சாகமாய் செய்யும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். எந்த வேதனைகளோ பிரச்சனைகளோ தீமைகளோ நமக்கு வராது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இடம் கொடுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற வேலைகளில் கவனமாக இருப்போம். கர்த்தர் கொடுத்த வேலையை நாம் செய்யும் போது அதனால் வருகிற வருமானம், நியாயமாய் வருகிற வருமானம் போதுமானது. ஒருபோதும் அநியாயமாய் சம்பாதிக்காதபடிக்கு, அநியாயமான காரியங்களுக்கு உடந்தை ஆகாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையோடு இருப்போம். ஹல்லேலூயா. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நம்பிக்கை. அவர் தான் நம்முடைய வாழ்க்கை. ஒருபோதும் பண ஆசைக்கிடம் கொடுக்காதபடிக்கு, பொருளாசைக்கிடம் கொடுக்காதபடிக்கு போதும் என்கிற மனதோடே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. குறைகளை மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கிருபையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷாகரக தூரா ஷாதரபா ரியாக்கபோர ஷேகே லேதேனமரா ஷதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர சந்த ரதன ஹதரபலா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கியிருக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வாசிக்கிறோம். அப்பா, என் தேவன் ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியில் உள்ள தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலையும் இப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க, இப்படியே நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அப்படியே நன்மையினால் நிரப்புங்க.
பிறகு இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் கட்டப்படட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. கையின் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படிய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படிய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக உடைய நன்மையினால் நிரப்புங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.